குடும்ப தலைவிக்காக ரூபாய் 12,000 மத்திய அரசு அதிரடி முடிவு, இன்ப அதிர்ச்சி. அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நம்மளுடைய கடந்த பிப்ரவரி மாதம் நம்ம எக்ஸ்-சிஎம் ஸ்டாலின் சார் நம்ம எல்லாரோட அக்கௌண்ட்டுக்கும் மகளிர் உரிமை தொகை வாங்குகிற அனைத்து பெண்களுடைய அக்கௌண்ட்டுக்கும் ரூபாய் 5,000 பெண்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. திடீரென ஒரு முதல் நாள் காலை இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த 5,000 வரவு வைக்கப்பட்ட அடுத்த நாளே பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசு ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. பெண்களுக்கு மாதம் 12,000 ரூபாய் நாங்கள் தரோம்னு சோஷியல் மீடியாலெலாம் தகவல் பரவிக்கிட்டு இருந்த ஒரு சூழ்நிலை தான் அது. சரிங்களா, இப்போது ஒரு சில டைமில் நம்ம என்ன நினைப்போம், இதெல்லாம் உண்மையா இல்லை இது பொய்யா அப்படின்னு கூட நம்ம நினச்சிட்டு இருந்த நாள்லாம் இருக்குது. நலத்திட்டங்கள் மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி தமிழ்நாட்டு மக்களுக்காக நிறைய விதமான நலத்திட்டங்களை பண்ணிக்கிட்டு வராங்க. அதில் இதுவுமே ஒரு வரவேற்கத்தக்கதாக தான் இருந்தது. என்ன இதை பற்றின முழுமையான வீடியோவை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். சரிங்களா, 5,000 ரூபாய் ஸ்டாலின் சார் வச்ச நெக்ஸ்ட் டேயே சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் 12,000 தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, ஆல்ரெடி கிஷான் அமௌண்ட் வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க அதையே மாற்றி 3 தவணைகளாக 12,000 ரூபாய் தருவாங்க, இல்லது 4 தவணைகளாக தருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ரீசண்டாக நடந்த திருச்சியில் அமித்ஷாவோட பாஜக கூட்டத்தில், அமித்ஷாவோட தலைமையில் நடந்த பாஜக கூட்டத்திலையும் சரி, தமிழ்நாடு பாஜகவோட மாநில ஆளுநர், மாநில தலைவராக இருக்கக்கூடிய அவருடைய தலைமையிலையும் நடந்த ஒரு கூட்டத்தில் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழ்நாட்டுக்கு ஏதாவது சிறப்பு திட்டங்கள் செய்யணும் அப்படிங்கிறது இந்த அமித்ஷாவோட மிகப்பெரிய நோக்கமாக இருந்தது. பாஜக கூட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா, தொகுதி பங்கீடு, பிரச்சாரம், இந்த தேர்தல் பணிகள், மாநில நலன்களுக்காக என்ன பண்ணுறது, எந்தெந்த தொகுதியில் அவங்க நிற்க போகிறாங்க, யாரெல்லாம் பிரச்சாரமானது எப்படி இருக்குது, தேர்தல் பணிகளை எங்கெங்கே ஆரம்பித்து எப்படிலாம் முடிக்கலாம், இதை பற்றிலாம் மாநில நலன் பற்றி உடனே அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது நமக்காக இந்த 12,000 ரூபாய் நம்மளுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. குடும்ப தலைவிகளுக்கு வரவு வைக்க போகிறதா நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இப்போது 5,000 வரவு வைத்த அடுத்த நாளே இந்த அப்டேட்டை கொண்டு வந்தாங்க. ஏன் அப்படின்னா, எல்லாமே மறைமுகமான தேர்தல் பிரச்சாரமாக மட்டும்தான் இருந்துக்கிட்டு இருந்தது. 60 வருடங்களாக நம்மளை தமிழ்நாட்டு மக்கள் ஆட்சி செஞ்ச திராவிட கட்சிகளை ஒரே 2.5 வருடம் கட்சி ஆரம்பித்து 2.5 வருடம் தன்னிப்பெரும் கட்சியாக ஒரே ஒரு மனிதன் படைத்த வரலாறு அப்படின்னா தாவேக தலைவர் விஜய் தலைவரானது தான். முதலமைச்சராக அவர் பதவி ஏற்றுக்கிட்டார். இவர் அரசியலுக்கு வருகை தந்த உடனே திராவிட கட்சிகள், அனைத்து திராவிட கட்சிகளாகட்டும் இல்லை 20 வருட 30 வருட காலங்களாக ஆட்சி செய்த ஆட்சியர்களாகட்டும் ஒரு மிரண்டு போனாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா விஜய் கட்சிக்கு ஆட்சி அமைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மறைமுகமாக செய்த பிரச்சாரங்களில் இதுவும் ஒன்று அப்படின்னே நம்ம சொல்லலாம் இல்லைங்களா. அப்படிப்பட்ட இந்த டைமில் இந்த பாஜக நமக்கு மத்திய அரசு ரூபாய் 12,000 தரதாக சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே வரவேற்கத்தக்கதாக தான் இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் பார்த்த எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. அடுத்து நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்போது தான் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டேருந்து வரக்கூடிய எந்த ஒரு அறிவிப்புகள் பற்றின புதிய நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு சேர்ந்தடையும். நன்றி.